சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து திமுகவின் ஐடி விங் உள்ளிட்ட அமைப்புகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. திமுக தேர்தல் வியூக குழு பங்கேற்பு. மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்தும் தமிழக அரசுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. போக்குவரத்து நெரிசல் குறைந்து பொருளாதாரம் ஏற்றம் பெறும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவை போல சென்னை நகரம் மாறும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதி. டோக்கியோவில் உள்ளது போல சென்னையிலும் நடந்து செல்லும் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை வழங்கும் நிலை உருவாகும் என்றும், மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரமாகவும் முக்கிய பொருளாதார மையமாக சென்னை மாறி வருவதாகவும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பேச்சு. பிஜேபி ஃப்ரீ யோஜனா என்ற பெயரில் பிரதமர் 3 மாதங்களுக்கு இலவசமாக ரீசார்ஜ் சேவை வழங்குவதாக வாட்ஸ்அப்பில் தகவல் வைரலாகி இருந்த நிலையில் அது போலியான செய்தி என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. அதை நம்பி அந்த லிங்கில் கிளிக் செய்து ஏமாற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். ஐஓபி வங்கியின் சில கிளைகளில் ரோபோக்கள் அறிமுகம் செய்யப்பட்டு அதன் மூலம் சேவை வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாக அந்த வங்கியின் சிஇஓ அஜய்குமார் அறிவிப்பு. அந்தந்த ஊர் வட்டார மொழிகள் மற்றும் ஆங்கிலத்தில் பேசும் வகையில் ரோபோக்களை உருவாக்கவும் அவற்றின் மூலம் வங்கி கணக்குகள் தொடங்குவது உள்ளிட்ட பணிகளை வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அரசு முடிவு. ரயில்வே துறையில் பணியாற்றும் 11,72,240 ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க 2029 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சனாதனத்தை பாதுகாக்க தேசிய அளவில் ஒரு வலுவான சட்டம் இயற்றி அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வலியுறுத்தல். அந்த சட்டத்தை கண்காணிக்க தேசிய மாநில அளவில் சனாதன வாரியம் அமைக்கவும் வேண்டுகோள். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மழைநீர் தேங்கும் பகுதிகள் கணக்கெடுக்கப்பட்டு மீட்பு பணிக்கு படகுகள் அனுப்பப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.